கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அப்போ இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போம்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்ம செய்கைகளிலோ நம்ம நடக்கைகளிலோ நம்முடைய ஞானத்திலோ அது நிச்சயம் விளங்கும். மற்ற ஜனங்கள் நிச்சயமாய் அதை உணர்ந்து கொள்ளுவாங்க. கர்த்தர் காட்ஸ் ஃபேவர் இவங்க மேல இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும்படியாதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இப்போ இதே வார்த்தையை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The Lord was with Joseph and he prospered in everything he did. As he lived in the house of his Egyptian master, his master saw that the Lord was with him and that the Lord made everything he did successful. அவன் செய்கிற எல்லாமே அங்க வெற்றியாக தான் இருந்தது. அவன் எடுக்கிற முடிவுகளாக இருக்கட்டும், அவனுடைய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் தேவ ஞானம் அங்கே வெளிப்படுகிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அப்போ யோசேப்பு கூட இருந்தாரு, ஆனா இன்றைக்கு ஏன் கூட இருக்கிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வேதத்துல மறுபடியுமா தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன். அவருடைய பேரே என்னன்னு பார்த்தோன்னா இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படிங்கிறதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம கூட இருந்தார்னா நம்ம சூழ்நிலைகளும் எப்படித்தான் இருக்கும், நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்கப்படுவார். ஒருவேளை யோசேப்பு அங்க போத்திபார் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அங்க யோசேப்புக்கு எல்லாமே அவனுடைய தரிசனத்துக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாததை போலதான் இருந்தது. ஒருவேளை யோசேப்பு கூட நினைச்சிருக்கலாம், எனக்கு ஒரு உயர்வு உண்டா, எனக்கு உண்டான தரிசனத்திற்கு அது நிறைவேறுதல் ஆகுமா, அப்போ அப்படியெல்லாம் சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனா எரேமியா 32:27 பார்க்கிறோம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை அதுதான். இப்போ நீங்க எல்லாரும் நினைக்கலாம், இந்த சூழ்நிலையில தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் போகிற பாதை அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்லாம் சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஒருவேளை யோசிப்போ அப்படிதான் கலங்கி இருந்திருக்க கூடும். நான் செய்யாத தவறுக்கு சிறையில் அடைக்கப்பட்டேனே, சிறையில நான் 2 பேருக்கு நான் தரிசனத்துக்கான விளக்கத்தை சொல்லி அவங்களே என்னைய மறந்து போயிட்டாங்களே, இப்படியெல்லாம் யோசிப்பு நினைச்சிருக்கலாம். ஆனா தரிசனம் கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்க எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், தரிசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதற்கும் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் எதிர்மறையா இருக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அதை பார்த்திருக்கிறேன். எனக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது இது என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் நினைத்த நாட்கள் உண்டு. இதெல்லாம் எப்படி நடக்கும், எனக்கோ பேச தெரியாது, நானோ எவ்வளோ ஷையா ஃபீல் பண்ற ஒரு 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 மனுஷி. ஆனா என்ன கொண்டு தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வாரா நான் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா அந்த நான் இருந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் நாட்களும் என் வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையான நாட்களா தான் இருந்தது. ஆனா வேதம் சொன்னபடி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படி அவர் என்னோடு கூட இருந்து இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தா நீங்க கலங்க தேவை
தேவையில்லை. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரே நாள்ல சிறைச்சாலையில இருந்து அங்க எகிப்தின் அதிபதியா அங்க யோசேப்பு மாற்றப்படக்கூடுமானால் உங்க வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு அவர் உங்க கூட இருக்கிற காரியமே உங்க வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை அவர் முடிய பண்ணுகிறதற்காக. யோசேப்புக்கு ஒருவேளை இது புரியாம இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரான்னு கூட ஒரு நினைவுகள் வந்திருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு கூட இருந்து அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை அவனுக்காக அதை முடிய செய்ய கூடும் என்றால் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவனால் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொன்னபடி அவன் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே அவனுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்திருப்பீர் என்றால் இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், இன்றைக்கு எங்களுக்குள் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் இதை கேட்கிறோம். உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அவர்கள் தரிசனத்தின் நிறைவேறுதல்களுக்குள்ளாக கர்த்தர் நீர் அவர்களை கொண்டு போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் எல்லாம் எதிர்மறையா இருந்திருக்கலாம். ஆனா இனி அவர்கள் வாழ்க்கையில் அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலின் நாட்களுக்குள்ளாக தேவன் நீர் கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.